ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுக்கு வருகிறார்கள், தலைமுடி எடுப்பதற்கு அமர்கிறார்கள். வழக்கமாய் ஹஜ்ஜில் நபிகளாருக்கு தலைமுடி எடுத்து விடுபவர் முஅம்மர் என்பவர் ரலியல்லாஹு அன்ஹு. முஅம்மர் வருகிறார், அன்னலாருக்கு யௌமுன் நஹரில் தலைமுடி எடுப்பதற்கு வருகிறார். ஆச்சரியம் என்ன தெரியுமா? முஅம்மர் ரலியல்லாஹு அன்ஹு முடியெடுக்க வருகிற போது அவருக்கு பின்னாலே பெருங்கூட்டம் வருகிறது. எதற்கு தெரியுமா? நீங்கள் முடியை எடுத்துட்டா கீழே மட்டும் போட்டுறாதீங்க, நாங்கள் பக்கத்திலேயே நிற்கிறோம், எங்கள் கையில் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெருங்கூட்டம். முஅம்மர் வலது பக்க தலை முழுக்க வலித்து எடுத்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதை கொண்டா. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கிட்டு அபூ தல்ஹாவை கூப்பிட்டு, இதோ இதை வைத்துக்கொள், உனக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் பங்கு பிரித்து கொடு. இன்னொரு பாதி தலை இந்த பக்கம் இருக்கிறவங்களை கூப்பிட்டு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் பங்கு பிரித்து கொடு. இந்த உலகத்தில் அன்னலாரினுடைய அன்பு காதலை கொச்சைப்படுத்துவோரை பார்த்து நாங்கள் கேட்கிறோம், நாயகம் காவாயில் போட வேண்டியது தானே, எதற்கு கூப்பிட்டு அங்கே கொடுத்தார்கள்? எல்லாருக்கும் பிரித்து கொடுன்னு ஏன் சொன்னாங்க? இந்த ரோமம் உலகத்திலே உள்ள வரைக்கும் அது பாக்கியத்திற்குரியது. நபிகளாரின் ரோமம் உலகத்தின் 8 திக்கும் போய் எல்லா நாடுகளிலும் இன்றைக்கு இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜிலே எடுத்த முடிதான், அந்த முடிதான் இன்றைக்கு வரையும் இருக்கிறது. இந்தியாவிலே இருந்து அன்னலார் வாழ்ந்த மதீனா வரைக்கும் அத்தனை இடத்திலேயும் இருக்கிறது. கூப்பிட்டுட்டு எல்லாத்துக்கும் இந்த முடியை பிரித்து கொடுத்துருன்னு சொன்னதுக்கு என்ன அர்த்தம்? நபிகளாரின் ரஹ்மத்தும் பரக்கத்தும் காலம் உள்ளளவு நினைத்திருக்கும்.